அருமையான காட்சியா இருக்குது. மலையினங்கள் ஆடுவதும், குயிலன்கள் கூவுவதும், மயிலங்கள் ஆடுவதும், பறவைகள் ஓடுவதும் அற்புதமான காட்சி. இருந்தாலும் இந்த ஒரு இயற்கை நிலத்தில் வந்து ஏதோ ஒரு மாதரசி இருக்கு மாதிரி இருக்குது. யாருக்காவது இங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும் எனக்கு சென்ற ஆண்டு வந்து கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன். இந்த வட்டம் வேலை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த பாரப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும், காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மாருக்கும், விழா கமிட்டியாளருக்கும், நான் சார்ந்த கலை குடும்பத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோட குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனது அன்பு மைத்துனர் ராஜா ஆசிரியர். நாங்க வந்து ஒரு 20 வருஷமா நல்லா பழக்கம். அப்ப இருந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சொந்தம். அவருக்கு வந்து நான் ஏன் சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில வந்து நன்றி சொல்லியானோம். எத்தனை பெரியவர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவனாலதான் நமக்கு வந்து இங்க வந்தது. அவருக்கும் சரி, அவருடைய குடும்பத்துக்கும் சரி, அவர் எல்லா விழா கமிட்டிகள் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோட இந்த நாடகம் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றது எனக்கு வந்து கொஞ்சம் தெரிய இருந்தது. நேற்று சென்ற முதல் நாளுக்கு முன்னாடியே எஸ்ஐ சார் பேசினாங்க நம்ம ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு, நீங்க பரவாயில்ல, நீங்க பேசுறது அருமையா நல்லா இருக்கு சார், உங்களுக்காகவே நான் பெருமிஷன் தர்றேன், நீங்க பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்தாங்க. ஒரு சிலர் அப்படி இருக்கும், இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாம எல்லாம் வந்திருந்த கலைஞர்கள் நல்லா உபசரிச்சு நல்லா சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் சில குறைபாடு இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தன்மையில நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களது பக்க மேளங்கள் பார்த்தீங்கன்னா, பக்கா மேளங்கள், அந்த பக்க மேளங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தில் தான் ஒரு விஷயம் நாடகங்களுக்கெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னா 6 மாசங்கள் ஆகும். 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை என்ன செஞ்சாரு, ஒரு 2 வாரம் தான் இருக்கும், இப்போ சொல்லி உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இந்த தேதினா போன வருஷம் 4ஆம் தேதி இருந்துச்சு, இந்த வருஷம் 5ஆம் தேதி வந்துருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படின்னா முன்னே போட்டுக்கலாமே அப்படின்னா, இருந்தாலும் நல்ல கலைஞர்கள், நல்ல நடிகர்கள்லாம் அமைஞ்சாங்க. ஏன்னா அந்த சாமியோட பக்தி அந்த அளவுக்கு பக்தி இருந்தாலும், தாய்மார்கள் அந்த கூட்டளவும் அந்த அளவுக்கு காணும். இருந்தாலும் அந்த பெரியவர்களாக நினைச்சு பார்க்குறீங்க, நல்லா நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஐயாமர்கள், உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்றேன். இந்த மாதிரி மைக் செட்டும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு தோதா இருந்தது அப்படின்னா ஒரு பாட்டு கூட பாடலாம், சேர்ந்து பாடலாம், அந்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் இது சரி. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாரங்கள் நம்ம திருத்திக் கொள்ளலாம். அதோட நம்ம கதைப்பணிக்கு செல்வோம். இந்த இடத்துல அருமையான இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா இந்த நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சாமிக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கும் அப்படின்னா கொடுத்து வச்சது. அது மாதிரி இந்த நந்தவனத்துல பார்க்கும் பொழுது அருமையான இடம். இந்த இடத்துக்கு வந்து எப்படி இருக்கு வர்ணிக்கணும் அப்படின்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருவருக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா, ஒருவருக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா, கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா இலை என்றால்
போதும் பொதுவென்றவை வாழ்கின்றவே வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாரும் பாக்குறீங்க, நீங்க ஒரு என்ன ஒரு வெகுமதி அப்படின்னா பார்க்கும் பொழுது ஒரு கைதட்டல் கொடுத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன்னா கைதட்டல் வந்து மிகப்பெரிய கைதட்டல் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன மகிழ்ச்சி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சபரிமலைக்கு மாலை போடுவோம். மாலை போட்டு ஒரு மாசம் வந்து விரதம், ஒரு கார்த்திகை மாசம் ஃபுல்லா 2 மாசம் மாலை போட்டிருப்போம். ஒரு மாசம் ஃபுல்லா விரதம் இருப்போம். மார்கழி பிறந்தது அப்படின்னா பஜனை நடக்கும். அந்த பஜனையில என்ன விஷயம் அப்படின்னா பாட்டு பாடி கைதட்டல் கொடுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் இருக்குது, ஐயப்ப பக்தி இருக்குது. இப்ப கைதட்டல் கொடுத்த அப்படின்னா நம்ம இதே வந்து சுருங்கி விரியும், ரத்த ஓட்டங்கள் நல்லா வேலை செய்யும். அதனால பாத்தீங்கன்னா கைதட்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமா இருக்கும். எங்க இந்த அதிகாலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல 4 to 5 வந்து பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இந்த முருக குளத்துல வேடனா நின்று இருக்கேன் அப்படின்னா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்னதே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் நினைப்போம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா என்னதே கொடுத்து வச்சிருந்தாலும் நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்ல, நாளைக்கு இன்னைக்கு இல்ல இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, இந்த இளைஞர்கள் இருங்கால தூண் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த தன்மையிலே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு விட்டு கொடுத்து வாழ போறது இல்லை, இருந்தால் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை. அந்த மாதிரி புரியாத குணங்களா இருக்கும். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நல்லா உதவி செய்யறால் உபகாரம் இல்லாம இருக்கணும். நம்ம இன்னும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ தானம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்னதானம் தானம் சொல்லணும். ஒரு சிலது புண்ணியத்துல கணக்கு வரும், பாவ கணக்கு வரும். புண்ணிய கணக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம சாப்பாடு பண்ண அவசியம் கிடையாது. அரிசி வந்து நல்லா இடிச்சு ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு 4 இடம் 3 இடத்துல அப்படியே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எறும்புலாம் சாப்பிடும். அந்த ஜீவராசிகள் சாப்பிட்டது அப்படின்னா நமக்கு வந்து நல்லது கிடைக்கும். அது மாதிரி இந்த எறும்பு மட்டுமல்ல, நாய் பறவைகள் எல்லாரும் வந்து அன்னதானம் செய்யலாம். மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாவ கணக்கு என்னும் பொழுது நம்ம நடந்து போகையில ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், நம்ம வந்து மிதிச்சுட்டு போனோம்னா அது இந்த பாவ கணக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் எத்தனை நன்மை இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தேர் வந்தது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த அருமையான அற்புதமான இடத்துல பார்க்கும் பொழுது இந்த தேர் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது தேர் வந்தது, தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போலை வந்தது போல் இருந்து நான் கண்ட போது, என் கண்ணிக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ, கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போதே, போலை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போதே, என் கண்ணிக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ, கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, கரை குட்டி கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ. முக்களக கண்டாலும் முன்னணிந்து பார்த்தாலும் முச்சு வரவில்லை ஏடி ஐயே 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 முக்களக கண்டாலும் முன்னணிந்து பார்த்தாலும் முச்சு வரவில்லை ஏடி ஐயே ஐயே பாக்கு வச்சு பார்க்காம பத்தினி பொன்னில்லாம முக்கவரம் இல்லை ஏடி செய்யே செய்யே அடி பன்னீர் போல தண்ணீரில் மீன் போல இப்போதே என்னை எண்ணி கொண்டாள் என்னே. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போதே, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போதே, கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, கண்ணுக்கென்ன கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ. மாரியம்மன் திருநாளில் மங்கை உன்னை பார்த்த பின்னே வேறு பெண்ணு பார்க்கவில்லை ஐயே ஐயே
பின்னே வேறு பெண்ணு பார்க்கவில்லை ஐயே ஐயே மாரியத்தை பார்க்காம காரணத்தை கேளாமே காதல்கள் சொல்லுதடி செய்யே செய்யே அடி பங்காளி பந்தாங்க பார்க்கலாம் பங்காளியாம் இப்போதே என்னை கட்டி கொண்டால் என்ன தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போதே கோலை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது கண்ணை கேட்ட கொண்டாட்டமோ சிங்கக்குட்டி கண்ணை கேட்ட கொண்டாட்டமோ தேர் வந்து பார்க்கும் பொழுது அருமை அருமை நன்றி நன்றி கைதட்டிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏன்னா எனது சொல்லை கேட்டு கைதட்டிய அன்பு அப்பா அம்மார்களுக்கு என்ன சாரவும் எங்களது கலை குடும்பத்தை சாரவும் நன்றி. நீங்க கைதட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உற்சாகமா இருக்கும் கூட ஒரு பாட்டு பாடலாம் போல இருக்கும். அந்த தன்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த அருமையான ஒரு அற்புதமான இடத்துல பார்க்கும் பொழுது நிறைய தேர்ந்து இருந்து பார்த்தாலும் இந்த பெண்ணை வந்து யாரோ உள்ள சத்தம் கேட்குமா சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற ஓம் என்ற பெருநோய் மந்திரத்தை உச்சரிக்க யாரே அந்த முருகப் பெருமான். அந்த முருகர் பெருமானவே ஓம் இந்த வள்ளி பொண்ணு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 வயதிலே அறியல் பருவத்தில இருந்து என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார். அண்ணவளை வந்து விரைவாக சந்திக்கணும், சந்திச்சு அவளை வந்து அண்ணவளை சந்திக்கணும், சந்திச்சு வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிக்கணும். அந்த கோலத்தை வந்து பார்க்கணும் பொழுது இந்த பொண்ணு என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாரதர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வேடனாக சென்று அண்ணாவை மானை துரத்தி போவதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த பொன் மானை எந்த எத்தனையோ மான்கள் இருந்தாலும் என்னோட மான் வந்து அருமையான அற்புதமான மானை எப்படி வாழ்த்தலாம் அப்படின்னா பொன்மானை தேடி நானும் போடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானுங்க இல்ல, அந்த மான் போல மாயம் என்ன ஏராசத்தி அடி நீ பேச்சு பேச்சு நீர் மேல போட்ட மாக்கோளம் மாத்துதடி அடி நான் பான் போட்டே அப்போது வீசும் காத்தோடு போச்சுதடி பொன்மானை தேடி நானும் போடு வந்தேன். மானோ தவிச்சு வாடுவேன், மனசை தவிச்சு வாடுவேன், மனசில நினைச்சு வாடுவேன், எனக்கும் ஆசை இருக்கிறேன் ஆனா நிலமப்படுத்துறேன், உன்னை மறக்க முடியலேன், உயிரை வெறுக்க முடியலேன், ராசா மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல ராசாவே காற்றில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசே அறிவாயோ பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நாடங்கள் இல்ல அரியாரோ உனக்கும் என்ன புரியுது உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரிச்சது, உன்னை மறக்க முடியலே உயிரை வெறுக்க முடியலே ராசா மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனி போவாதோ இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பிறப்போம், உன்னோடு ஒன்னா கலந்து அன்போடு இருப்போம், அது கூடாம போச்சுதுன்னா ஏ ராசாவே நான் விண்மீபமாக விடிவெளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கள் இல்ல. என்ன பொன்மானை தேடினாலும் இந்த பள்ளி பொண்ணு பார்த்தா சுதந்திரமா அவள் இருக்கிறாள். இருந்தாலும் அவ என்ன இந்த பள்ளி பொண்ணாம என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் தாழ்வு மனப்பான்மை மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா
ஒரு சிலர் நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல பிள்ளை குட்டிகளோட வேலை வாய்ப்புகளோட நல்லா இருப்பாங்க. ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க. அந்த நல்லா இருக்காங்களே பார்த்துட்டு அவங்கள பார்த்து நம்ம போட்டி தான் போடணும் மொழியே போடாமப்படக்கூடாது. இவங்க எப்படி வேலைக்கு போனாங்க, எப்படி எல்லாம் வாழ்றாங்க, நம்மளும் இது மாதிரி வாழணும், அவங்ககிட்ட வந்து யோசனை கேட்கலாம். அந்த மாதிரி அந்த தன்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து பெண்ணை பார்க்கும் பொழுது ஒரு ராணி அப்படின்னா ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு லட்சணமா வருவாங்க, நல்லா மகாராணி மாதிரி நல்லா இருக்கீங்கப்பா சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த என்னம்மா ராணி அப்படி பாடி விட்டு என்னம்மா ராணி கொல்லாத மேனி ஆலவட்டம் போட வந்ததோ, என்னம்மா ராணி கொல்லாத மேனி ஆலவட்டம் போட வந்ததோ, ஏறி வந்த ஏறி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றதோ, ஆமா ஏழு பக்கம் சாடுகின்றதோ, என்னம்மா ராணி கொல்லாத மேனி ஆலவட்டம் போட வந்ததோ, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றதோ, ஆமா ஏழு பக்கம் சாடுகின்றதோ. பட்டோடு பருத்திய பின்னி எடுத்து உங்க பகத்துக்கு முத்தாடை யார் கொடுத்தார், பகத்துக்கு முத்தாடை யார் கொடுத்தார், தாந்தரையிலே கல்லை ஓடித்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தார், சொல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் எண்ணித்தாள் எண்ணித்தாள் என்னம்மா, என்னம்மா ராணி பொன்னான மேனி ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றதோ, ஆமா ஏழு பக்கம் சாடுகின்றதோ. உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ, அந்த பாட்டாளி மக்கள் அல்லவோ, உள்ளத்தை பார்த்து உருவத்தை பார்த்து பாவரும் தவறல்லவோ, ஆகா மாவரும் தவறல்லவோ, என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆலவட்டம் போட வந்ததோ, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றதோ. அத்தரிலே நித்தனித்தம் கொளித்தாலும் மற்ற மெத்தையில பூவிரித்து படுத்தாலும், மெத்தையில பூவிரித்து படுத்தார், அத்தரிலே நித்தனித்தம் கொளித்தாலும் பட்டு மெத்தையில பூவிரித்து படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும், அந்த கேளையின் அருமை புரிந்து விடும். ஆயிரம்மா கண்ணம்மா கண்ணம்மா அந்த செடித்தால் மன்னித்தால் என்னம்மா, சொல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா அந்த செடித்தால் மன்னித்தால் என்னம்மா, அது என்னம்மா ராணி ஆலவட்டம் போட வந்ததோ, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றதோ, ஆமா ஏழு பக்கம் சாடுகின்றதோ. என்னதான் இருந்தாலும் நன்றி நன்றி நன்றி. என்னதான் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து எத்தனை நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஏற வந்து காலையில நைட் இரவு வந்த உடனே எல்லாம் சொன்னாங்க, என்ன இவ்வளவு நேரம் அது பண்ணாங்க. ஏன்னா அந்த நாடக கலைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒவ்வொரு ஊருக்கு போவோம். எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒப்புடன் புகழ்மருந்து உபசரித்து உண்மை பேச்சு உப்பில்லா புள்ளிட்டால் உண்பதே அமிர்தமாகும், அதனை விடுத்து கப்பி பசோடு கடும்பசி எடுக்கும் தானே அப்படின்ற மாதிரி என்னதே அன்போடு வர நீங்க ஏதோ வந்து என்னதே ஒரு கூல கஞ்சியா கொடுத்தாலும் ஒரு அன்பு முகமலர்ச்சியோட மழை பெய்யுது சரி பரவாயில்ல அங்கிருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப தொந்தரவா இருந்திருக்கும், இருந்தாலும் நடக்குது நடக்கட்டும் நீங்க சாப்பிட்டு வாங்க மத்ததை ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். வந்து இறங்கின உடனே அதாக்கு இதாக்கணும்னு எல்லா கலைஞரும் என்ன ஒரு மனிதனுக்கு வந்து இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், இன்னைக்கு வந்து பாடுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். நம்ம என்ன செய்ய போறோம், உழைக்கிறதும் நல்லா ஒரு வயிறார சாப்பிட்டு தான் போறோம். அந்த சாப்பாட்டுக்கு வந்து மிஞ்சான எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பொருள் வச்சாலும் நம்ம போகையில அந்த அரணாக்கிரோட வெட்டி போட்டுருவாங்க. நம்ம என்ன சொத்து சம்பாரிச்சாலும் தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஊருக்கு போனோமியா நல்ல ஒரு உபசரிப்பு, ஏன்னா நல்லா சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க, அதை வந்து தெரியல. இருந்தாலும் அதுல ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சத்தம் போட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஒரு சில பெரியவர்களா சொன்னாங்க. அது மாதிரி நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கோம்னா கல்கண்டு இருக்கும், உப்பு இருக்கும், அது என்ன அது பீங்கானும் இருக்கும், எது என்ன இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு கல்லெல்லாம் மணிக்க கல்லாகுமா அப்படி பாடி விட்டு நம்ம கதை பண்ணிக்க சொல்லுவோம். அதுல வந்து சில பேர் சொன்னால நிறைய பேர் எங்களை சாப்பிடுறதே ஆரம்பிக்க சொன்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன
நம்ம லேட்டா வந்துட்டோமே நம்மள யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எடுத்து வச்சு ஆரம்பிச்சுட்டோம். அவ்வளவு சாப்பிட்டேன், உள்ள வந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டேன். அவரை அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை நான் சொல்லிட்டோம்ல. நல்லா சாப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ள வச்சு நீங்க சாப்பிட சொன்னீங்க பாருங்க, அதே பெரிய விஷயம். அதனால நாங்க ரைட் 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 நல்லா நல்லா நாட்டுக்கோழி நல்லா சாப்பாடு, நல்லா ரசம் நல்லா இருந்தது. சில ஒரு சில குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்குருவோம். வெட்டி கேட்டாதான் மாதிரி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமன்னு பாடிவிட்டு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா கப்பன் கண்ட சீதை எங்கள் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாவதி அடித்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி அளித்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்ன பாவலருக்கு நீயகதி என்றும் நீயகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கன்னித்தமிழ் கண்டோரே திருவாசகம் கன்னித்தமிழ் கண்டதரோ திருவாசகம் கல்லைக்கனி ஆக்கு முந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் கண்டதரோ திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் எழுந்தென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ணே கண்ணல்லவா விண்ணென்று சொல்வதுந்தே கலைநல்லவா உடல் கலைநல்லவா சென்ற பின்னு பாவலர்க்கு நீயே கரி என்றும் நீயே கரி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாம் கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமாம் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமாம் சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா நம்ம பாடணும் அப்படின்னா பாடிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி பாட்டுக்கு செம்மையாயிரும். சந்திக்க நாளாம் சந்திக்கணும். எப்படி இதுல போது எங்கிட்டு போகுது எந்த பார்க்க போகுது எதுல எது போதா எனக்கு சொந்தமான உள்ள போயிருக்கு. இந்த மனது எந்த மது அதையா சொந்தமானது உள்ள போயிருக்கு. ஒருவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல. ஆமா அதான் எந்த மாதிரி போயிருக்கீங்க. எந்த என்ன பொருள் உள்ள இருக்கு. என்னோட சொந்த மான். சொந்த மான்னா என்னது
என்னதையா உன்னது யார் சொன்னதே? அதான் சொந்தமானா என்னதுயா? என்னோட சொந்த மான், மான் குட்டி. மான் குட்டி. ஆமா. ஆண்மான் இருக்கு பெண்மான் இருக்குதுல எங்க போச்சு? புரியல. ஆண்மான் இருக்கு பெண்மான் இருக்கு. பெண்மான். பெண்மான். இந்த நேரம் ஆண்மானை வச்சுட்டு என்னையா பண்றது? புள்ளி வச்ச மானா புள்ளி வைக்காத மானா? என்னடா புள்ளி வச்ச மான்? எத்தனை புள்ளி? ஒரே ஒரு புள்ளி. ஒரே ஒரு நடுவால. ஆமா. கொம்பு முளைச்ச மானா கொம்பு முளைக்காத? ஏன் கொம்பு? 2 கொம்பு இருக்கு. ஏங்க நான் கேக்குற பத்தி நீங்க கோச்சுக்கிறாதீங்க. என்ன? இதோ 2 பேர் சண்டை ஓட்டாங்க. எங்க சண்டை ஓட்டாங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுல சண்டை ஓட அவன் சண்டை ஓட போய் உனக்கு என்ன? செத்தவனை அது எது சண்டை ஓட்டாங்க? செத்தவனை பிதைக்கணுமா இல்ல எரிக்கணுமா? அவன் செத்த பிதைச்சான எரிச்சான? எரிச்சா தப்புல பிதைச்சாத்த தப்பு. அவன் பிதைச்சா தப்புல எரிச்சா பதில் அது என்ன? எங்க அந்த பிதைச்ச இடத்துல புல்லு வந்து முளைக்குமா முளைக்காதான்? புல்லு முளைச்சா உனக்கு என்ன? முளைக்கணும் உனக்கு என்ன? முளைக்கலன்னா தப்புல முளைச்சாதான் தப்பு. முளைச்சாதான் தப்பு தப்புல உனக்கு என்ன? அதுக்கு என்ன விஷயம்? புல்ல மாடு திங்கி மாடு அங்க மாடு திண்டானே திங்கலன்னா நமக்கு என்ன? மாடு திங்கல்னா பிரச்சனை, திண்டாதான் பிரச்சனை. அது திண்டாலும் பிரச்சனை இல்ல, திண்டாலும் பிரச்சனை நமக்கு தேவையில்லையே. அது பால் கொடுக்குமா பால் கொடுக்காத? அது பால் கொடுத்தா என்ன செய்ய? கொடுக்க என்ன செய்ய போற? எங்க குடுக்கல பிரச்சனை, கொடுத்தாதான் பிரச்சனை. கொடுத்தாலும் பிரச்சனை உனக்கு என்ன? குடுக்கலன்னா பிரச்சனை ஒண்ணு இல்லையே. அந்த பால் யாரு குடிப்பான்னு பிரச்சனை. யாரு குடிச்சா உனக்கு என்ன? குடிச்சவன் உசுரோட இருப்பானா இல்லையா பிரச்சனை. இருந்தா உனக்கு என்ன? இல்லையா உனக்கு என்ன? இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா தான் பிரச்சனை. ஐயோ திரும்ப சுத்தி உள்ள வரியா? இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? அவன் செத்தாக அப்புறம் அவன் எரிக்கிறதா புதைக்கிறதா? சுத்தி சுத்தி இங்கே வர்றியா? அவன் செத்த பிறகு எரிச்சான புதைச்சான? எரிச்சா பிரச்சனை புதைச்சா. உனக்கு காலை வேற வேலை இல்லையா? நீங்க என்ன தேடி மான? நான் என்னம்மா என்னோட மான தேடி வந்திருக்கேன்னா நீ காலையிலேயே அதை பேசிக்கிறது என்ன அர்த்தம்? சரி நான் கொம்பு வச்ச மானா கொம்பு வைக்காத மானா? அதான் 2 கொம்புன்னு சொல்லிட்டேன். 2 கொம்பு. ஆமா. அழுத்துக்கிட்டு இருக்கு. புரியல. பத்த முட்டி வளர பாக்குது. அதெல்லாம் முட்டிக்கிட்டு நிக்குது இப்பதான். சரி சரி சரி. எந்த ஊர்ல இருந்து வரியா? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலைனா எந்த பக்கம் இருக்கு? எந்த பக்கம் இருக்குன்னா எனக்கு நேரம் பாத்தியா? 2 மலை தெரியுது பாத்தியா? கோயில் தான் தெரியுது சும்மா. ஐயோ நல்லா பாரியா? நல்லா பார்த்தா சீரியல் சிட்டு தெரியுது. தெரியல தெரியலையா? இது ஒரு என்ன ஒரு தன்மை அப்படின்னா நல்லவங்களுக்கு தான் தெரியும். 2 தெரியுது. சரியா? மாமியில வச்சிருக்கனுக்கு கண்ணு தெரியாது. வாங்க செத்து போச்சு எனக்கு தெரியல. தெரியலையா? தெரியல. நிஜமா தானா? சடையை சடைச்சு வைத்தங்க வாமே. அரங்கக்கால என்ன உடனே உட்கார யாரு நினைச்ச? சடைச்சேன் சடைச்சேன் யாரு நினைச்ச? ஏய் அக்காளி அவன் மயந்தாயா? நானு 3 பேர்ல நீங்க யாரு? யாரு? நான் கந்தவேடன். அப்ப நீங்க நடுங்காரு. யாரு? உங்களுக்கு சாம பெருசா இருக்கு, என்ன சுருங்கி போய் சிறுசா? அது உனக்கு தேவையில்லையே. இல்லங்க அவர் சாம தத்துல நட்டுக்கிட்டு நிக்க. ஏன் சாம பெரிய அப்படியா? போவார் போவார் பழைய மான்களை வர மன்னர் கண்டது நீங்களே. பழைய மான்களை வர மன்னர் கண்டது நீங்களே. இளதமையை இளதமையை சுத்தமுள்ளதை உடைக்கலே. பழைய பெரிய மான்களை வர மான் கண்டது நீங்களே. கட்ட
இருந்தாலும் உங்களது தங்கச்சி சொன்னீங்களா? தங்கச்சி ஆமா ஏழு வர சொல்லு பாப்போம். வர சொல்லிடுவோம். அந்த தங்கச்சி வந்தா ஹலோ என்ன காரணம்? வேடுவர் வந்திருக்கிறாரா? நம்ம எடுத்துக்கா 3 பேர் தான் நிக்கிறோம். அவர் எங்க போனாரு? மானத்தேடி வந்திருக்காரா? எங்க அவர்? என்ன அவர் பாடுது? அப்படியா? முதவே சொல்லியிருந்தா பாத்து இருந்திருக்கலாமே. ஆமா, ஏன் இப்படி குட்டி போட்ட போன இடம் தெரியுறாரு? தேடுறாரு இப்படி அலைஞ்சாலும் தேடுறாரோ? நம்ம 3 பேர் நிக்கிறது அவருக்கு தெரியலையா? சரி, நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவரை வர என்ன செய்யணும்? வரவேற்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்களா? வாங்கிட்டாரா? நான் கொடுக்கட்டுமா? நான் கொடுத்தா வாங்கிட்டு வாரா? அப்படியா? சரி, கொடுக்குறேன். பார்த்து பத்திரமா வரச்சு. அண்ணே, நீதான் முக்கியமா பாக்கணும். நீ பாக்குறியா? எப்படி பாக்குற? கண்ணாலதான் பாப்பியா? நான் கூட சும்மா பாக்குறியான்னு பார்த்தேன். வாருங்கள் வேடுவரே, வாருங்கள். படிச்சதுக்குள்ள மரியாதை இருக்கு பத்தியா? நேரம் வேற ஆளா இருந்தா என்ன ஆயிருக்கும்? நேரம் பாடா படுத்திருப்பாரு. மரியாதைன்றது ஒண்ணு வேணுமா இல்லையா? அப்படி நிக்கிறாரு. வாருங்கள் வேடுவரே, வாருங்கள். இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்த காரணத்தை எடுத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். அம்மா, ஒப்பட முகமது பேசுறது உண்மை பேச உப்பிலா போயிட்டா உண்மைதான் அமிர்தமாகும். அதில் வைத்து கப்பி பசியோட கடுப்பசி எடுக்கும் அன்போடும் பண்போடும் பாசனம் வரவேற்ற பெண்மொழி நீங்க வாழ்க, குலம் வாழ்க. வானார்ந்த பதிமிச வளரிட்ட மதிய மண்ணிமுகந்த முடிவுந்த மகளே, தேனார்ந்த தின்சாலு திருசாலு குண்டம் தென்கு நெற்சொல் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கடியே கண்ணே கண்மணி அக்கட் புரிஞ்சேவி ஆனார்களை எடுத்து அமிழ்தே இம்மணி சிறுவது யாருக்குள்ளதே நீ அன்போடும் பண்போடும் வரவேற்ற பெண்மொழி நீங்க வாழ்க, குலம் வாழ்க. இருந்தாலும் நான் வந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மான தேடி வந்திருக்கேன். சொந்தமான மானு. சரியா? ஆமா, ரெண்டு பேரும் போய் நீங்க போய் உள்ள உங்களுக்கான வேலையை பிணைய வேலையை ஆரம்பிச்சிருக்க. மான தேடிட்டு வரட்டேன். இதுவரை இந்த நாடகத்தில் நகைச்சுவை நடிகராகவும் கண்டித்த இருவரையும் கண்டித்த மாபெரும் ரசிகர்கள் முன்னாடி உட்கார்ந்த கூட்டத்தை உட்கார்ந்திருந்தாங்க. 4-5 பேருக்கு மட்டும் ரொம்ப நன்றி. உட்கார்ந்திருந்த ஊர்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த இருந்த ஆளுகளுக்கு பூராம நன்றி நன்றி கலந்த வணக்கம். வீட்டுல எல்லாம் தின்னுட்டு தூங்குறவங்களுக்கு எங்களை சார்பா நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆமா, வந்திருப்பது பாத்தீங்க அப்படின்னா என்னோட சொந்தமானே. நீ ஒரே ஒரு சம்மதம் கொடுத்தீங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தீங்க, மான பிடிச்சு போயிட்டே இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல. மானுக்காக தான் வந்தீங்களா? ஆமா.
மானை நீங்க எங்க பாத்தீங்க? இங்க இங்க வெள்ளிமலையில பார்த்தேன். வேள்விமலையில பாத்தீங்க. உங்க சொந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல? வெள்ளிமலை. வெள்ளிமலை. ஆமா. வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 மைல். 20 காதம். காணம். ஒரு காதத்துக்கு 10 மைல். ஆமா. 20 காதத்துக்கு 200 மைல். 200 மைல் வரைக்கும் மானை விரட்டி வந்தீங்களா, தேடி வந்தீங்களா, துரத்தி வந்தீங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என் மான துரத்தி தான் வந்தேன். துரத்தி வந்தீங்க? ஆமா. துரத்தி வந்து வனத்துக்குள்ள உள்ள போயிருச்சு. ஒரு சின்ன விஷயம் தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? சொல்லுங்க. இப்ப நமக்கு வேணாத பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வேணாத பொருளை என்ன செய்வோம்? நம்ம துரத்தி விடுவோம். துரத்தி விடுவோம். அப்ப உங்க மானு உங்களுக்கு வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். அப்படின்னு இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த குழந்தை விளையாடும் பொழுது ஓடும், அந்த பின்னாடி ஓடும், முன்னாடி போய்க்கு இருக்கும். நம்ம அந்த குழந்தை துரத்து போறோம் வச்சுக்கலேன், அந்த குழந்தை திரும்பி பார்த்து ஓடும். அப்பா வர்றாரா அம்மா வர்றான்னு சொல்லி சந்தோஷத்துல ஓடும். அது மாதிரி என்னோட மானு ஓடுற அழகை பார்த்துட்டு அந்த மானோட பின்னாடியே துரத்து அதை ரசிச்சுக்கிட்டே நான் மானே பின்னாடியே விரட்டி போயிருக்கீங்க. ஆமா. ஏன்னா துரத்துதல் என்பது வேணாத பொருளை துரத்துறதுன்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம விரட்டுறோம் அப்படின்னா வேணுங்கிற பொருளை அன்பால பிடிக்கணும். இப்ப வேட்டையில எத்தனையோ வகை வேட்டை இருக்கு. வேட்டையில எத்தனையோ வகை அப்படின்னா என்னென்ன வேட்டைகள் நீங்க ஆடி இருக்கீங்க? என்னென்ன வேட்டை அப்படின்னா, புலி வெட்டி பிடிக்கலாம், சிலை செய்து பிடிக்கலாம், கைமானை கொண்டு காட்டுமானை பிடிக்கலாம். இப்படி எத்தனையோ வகை வேட்டை இருந்தாலும் நீங்க இந்த மானை எப்படி பிடிக்க நினைச்சீங்க? என் மானை வந்து ஒரு காதல் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மானை புலி வெட்டி பிடிச்ச அப்படின்னா என் மானுக்கு வந்து காயப்பட்டுரும். சரி, காயமெல்லாம் படக்கூடாது. சரி, என்ன மான அன்பால அப்படியே ரசிச்சு ருசிச்சு எப்படியே கையால பிடிக்கணும். கையால அப்படியே கட்டி அணைக்கணும். நீங்க கையால பிடிக்க நினைக்கிறீங்களா, மான கை பிடிக்க நினைக்கிறீங்களா? மான கையால கை பிடிக்க நினைக்கிறேன். மான கையால பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கை பிடிக்க முடியும். கை பிடிச்சதுக்கு அப்புறம் யாரும் கையால பிடிக்க? மான் வந்து எல்லாரும் பார்த்தா நான் வந்து சாதாரண மானை தேடி வர கிடையாது. சரி, அப்படி சாதாரண மானை தேடி வரவும் மாட்டேன். சரி, வந்தாலும் ஒரு மான் இருந்தாலும் உருப்படியான மானா தான் இருக்கும். சரி, சரிங்களா? அதனால வந்து ஏன்னா தேடி வர்ற மானு பூரா எல்லாத்தையும் தேடி போயிட முடியாது. நமக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை தேடித்தான் போக முடியும். எது நமக்கு கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம தேவையில்லாத துரத்தி போய் தேவையில்லாத தேடி போய் நமக்கு கிடைச்சும் கிடைக்காம அதோட வாழ்ந்து வாழாம அதை இருப்பதை காட்டிலும் மனசுக்கு சந்தோஷமா நிறைவா எது நமக்கு பிடிக்குதோ அந்த மானை பிடிச்சு அந்த மானோட விளையாடணும், அந்த மானோட பேசணும், அந்த மானோட இருக்கணும். அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு இந்த மான் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. மானோட சிறப்பு சொல்லணும் அப்படின்னா என்ன சிறப்பு? மானோட அழகா வர்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. மானுக்கு அழகு இருக்கா? அழகா சிறப்பு இருக்கா? அழகுன அழகு அவ்வளவு ஒரு அழகு. அப்படிங்களா? ஏன்னா மானுடைய சிறப்பும் இருக்கு, மானுடைய அழகும் இருக்கு. அழகுல நீங்க மயங்கி இருக்கீங்க. அழகுல மயங்கி இருக்கேன், அதோட சிறப்புல மயங்கி இருக்கேன். அப்படியா? ஏன்னா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. ஆர்வம் இருக்கு. அதாவது இந்த மானை பிடிக்கின்ற எண்ணம் அதிகமா இருக்கு, அதான் ஆர்வமும் அதிகமா இருக்கு. இந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி மானை நீங்க பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒண்ணு கேட்கட்டுமா? மானை அழகா இருக்குமா? அழகா. என் மானை வந்து சொல்றதுக்கான வார்த்தை கிடையாது. இல்ல, அது மட்டும் சொன்னா போதும். மானை அழகான மானா, அன்பான மானா, பண்பான மானா, பாசமான மானா, உங்களுக்குனே பிறக்கப்பட்டதா, உங்களுக்குனே வளர்க்கப்பட்டதா? நீங்க தான் பிடிக்கணுமா? என் கையால நானே தான். நீங்க தான் பிடிக்கணும், நீங்க தான் அணைக்கணும், நீங்க தான் கொஞ்சணும், நீங்க தான் காப்பாத்தணும், நீங்க தான் முத்தம் கொடுக்கணும். நீங்க வளர்த்த மான். நிச்சயமாக மான் அப்படியே படி. நான் வளர்த்த மான் கிடையாது. அத கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். நான் வளர்த்த மான் கிடையாது, எனக்காக பிறந்த மான். ஏன்னா தானே வளர்த்து தானே அனுபவிக்க முடியாது. அது செய்ய முடியாது. அடுத்தவங்க வளர்த்ததை நாம அனுபவிக்கணும், நாம வளர்த்ததை அடுத்தவங்க அனுபவிக்கணும். ஏன் கேட்டுட்டே வந்தேன்னா, பாத்தீங்களா, நீங்க ஆமான்னு சொல்ற மாதிரி நிச்சயமாகன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா தானே வளர்த்து அனுபவிக்க முடியாது, முறை இல்ல. அடுத்தவங்க வளர்த்ததா நாம அனுபவிக்கணும், நாம வளர்த்ததா அடுத்தவங்க அனுபவிக்கணும். ஆக மொத்தம் அடுத்தவங்க வளர்த்தமான நீங்க அனுபவிக்க வந்திருக்கீங்க. ஏன்னா சுதாரிப்பா இருக்கணும்னு சொன்னேன். ஏன் சுதாரிப்பான? ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிப்பு. ஆம்பளை சுதாரிக்கலைன்னா கடனாளி ஆயிருவான், பொம்பளை சுதாரிக்கலைன்னா புள்ளத்தாச்சி ஆயிருவான். அதனால யாரா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப கவனம். இப்ப நீங்க கவனமா இருக்கீங்க. சரி, மானுக்குரிய சிறப்பு சொல்லுங்க பாப்போம். இதோ விதவிதமா மானு வரும் முன்னாடி, விதவிதமா மானு வரும் முன்னாடி, வந்திருப்பதோ மானினமோ கண்ணாடி. சொல்லுகிறேன் நானு ஒரு கில்லாடி, ஏத்துகிறேன் பள்ளியிடோ வாதாடி. இது பட்டா போட்ட மானு, இது பருவம் கொண்ட மானு, நான் கட்ட போறேன் நானே, அது சொல்லாத்தேனே. மானு மானு மானம் மா
கண்டேன் வேட்டைக்குத்தான் நானும் வந்தேன் பல வகை மானும் கண்டேன் கெட்டி பரமான மன கட்டி வருகிறவருக்கு தூக்கி போன மன மானு என்ன பார்க்க சீதை என்ன செய்யறாங்க காட்டுல போறாங்க வனவாசத்துல ராமனும் நோக்க சீதை நோக்க திரும்பி பார்க்கும் பொழுது காதல் அந்த அளவுக்கு காதல் அது மாதிரி என் மான் என்ன பார்க்க நான் மான பார்க்க அந்த அளவுக்கு கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு மானு மானு மானம்மா அழகான மானம்மா மானு மானு மானம்மா அழகான மானம்மா வெள்ளிமலை வேடனும் நானே வெள்ளிமலை வேடனு நானே வேடர் கூட்ட தலைவனு நானே வெள்ளிமலை வேடனும் நானே வேடர் கூட்ட தலைவனு நானே கட்டி போற சொந்தமான கட்டி போட என் மான கூட்டி கட்டி அணைக்க கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து முட்டி கிச்சு மானு மானு மானம்மா அழகான மானம்மா அம்மா என்னோட மான் ஒரு அழகான மான் அற்புதமான மான் ஒரு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் பிடிச்சு போய்கிட்டே இருப்பேன் பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலையா அடிக்கணும் முடிஞ்சா எதை செய்யணும் முடியலையா செவனேன்னு மூடி படுக்கணும் முடியலனா செவனேன்னு மூடி படுக்கணும் முடிஞ்சு என்ன எதை மூடி படிக்கணும்னு சொல்றீங்க முடிஞ்சவன் செய்வேன் முடியாதவன் பேசாம மூடிட்டு படுக்க வேண்டியதுதான் அப்படி சொல்றீங்களா? அவன் செய்யறான்றதுக்காக அவன் இழுத்துக்கிட்டா இருக்க முடியும் ஏம்மா? அது முடியாதுல்ல நீங்க அனுமதி முடிஞ்சா செய்வேன் ஆமா அனுமதி சரி மட்டும் பாருங்க என்ன அவன் இந்த காலத்துல யாரு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏம்மா? அவங்க வந்தமா புடிச்சமா போனான்னு இருக்க ஆனா உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் நீங்க அனுமதி கேட்கறீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை அனுபவிக்க கூடாது அனுபவிக்க கூடாது ஏன்னா அழகை வந்து பார்க்கலாம் ஆனா அதை அனுபவிக்க நினைக்கக்கூடாது அதுக்காக நமக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்கேன்னு சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படியே அடிச்சு குழப்பி அடிச்சு அப்படி நிலைமை ஏன்னா எதை இதான் சாக்குன்னு அப்ப எதை எப்படி செய்யணும்ன்ற வரமுறை இருக்கு சிங்கம் இருக்கும் சிங்கம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் கச்சிதமா இருக்கும் அப்படி பாக்குறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட சிங்கத்துக்கு பசி வந்துருச்சு பசி வந்தோடனே என்ன பண்ணுச்சு குகையை விட்டு வெளியில வந்து திங்கிறதுக்காக வந்துச்சு எதையாவது பிடிச்சி திம்போன்னு வந்துச்சு அப்ப அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு நரிய பார்த்த உடனே சிங்கத்துக்கு அந்த நரி மேல ஒரு கண்ணு வந்துருச்சு வேகமா அந்த நரிய தின்றுவோம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல வந்துச்சுல ஐயா கேளுங்க உங்களுக்காக தான் இந்த கதை அப்ப என்ன செஞ்சா நரி வேகமா நரிய பார்த்து இந்த சிங்கம் வேகமா போய் கடிக்க போச்சு கடிக்க போனோன்னு இந்த நரி எப்பவுமே தந்திரம் படைச்சது நரி சொல்லிச்சு ஐயா சிங்கமே உன்னுடைய பசிக்கு நான் ஆளு கிடையாது நானே சின்ன பொருள் உன் பசிக்கு நான் சரிப்பட்டு வரேனா உன்னுடைய பசிக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய மிருகமா நான் கொண்டாந்து விடுறேன் அதை சாப்பிடுன்றுச்சு சரி எங்க சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு இங்க இருந்து போன உடனே எதுக்கு ஒரு கழுதை வந்துச்சு கழுதைய பார்த்த உடனே சிங்கம் மாதிரி இதுக்கு தெரியும் கழுதைன்னா அழகான பெண்ணுன்னு அர்த்தம்யா கழுது என்றால் அழுகை தை என்றால் பெண் அழகான ஆனா நான் சொன்னது அது இல்ல பொய் சுமக்கிற கழுதை அந்த கழுதை அங்க இருந்து வர உடனே நரி பார்த்து கழுதை யாரே இங்க வாயா உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சியா என்ன அப்படி சொல்றீங்க ஆமா சிங்கம் ஒண்ணு காட்டுல சிங்கம் இருக்குல்ல அதுக்கு வயசாயிருச்சான் அதனால என்ன பண்ணுது தன்னுடைய பதவிய தன்னை மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கொடுத்துவிட்டு அது போய் ஓய்வு எடுக்கலாம்னு இருக்கு அப்படியா அப்ப நான் பார்க்க சிங்கம் மாதிரியா இருக்கேன் பரவாயில்லையா அப்படின்னு இந்த கழுதைக்கு ஆசை வந்துருச்சு ஆசைய பாத்தீங்களா கழுதைக்கு ஆசையப்பட்டு வேகமா சொல்றப்ப இல்லங்க கழுதைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லுவேனா கழுதைக்கு அதை தாங்க சொல்ல வரேன் நான் தவற எதுவுமே பேச மாட்டேனே அப்ப இந்த கழுதை வேகமா ஆசைப்பட்டு அங்க இருந்து வர வந்த உடனே நரியார் சொல்றாரு ஏய் சிங்கமே சிங்கமே அதுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உடனே சிங்கம் பார்த்து ஆகா சரியான சாப்பாடுன்னு எட்டு போய் இப்படின்னு புடிச்சிச்சுல்ல கழுதையோட காதை கடிச்சு பிடிச்சு கழுதைய காதை கடிச்ச உடனே கழுதை விட்டுச்சே ஒரே ஓட்டம் இது ஓடின உடனே பின்னாடி நரி ஓடுது ஏய் கழுதையார நில்லியா எதுக்கியா ஓடுற நில்லியா எதுக்கியா ஓடுற அட யாயா நீ வந்து பதவியை தானே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த அந்த சிங்கம் வேணா என் காதை கடிச்சு பிடிச்சு உடனே ஏய் அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்காயா அறிவு இருக்கா சொல்ற அந்த கழுதைய பார்த்து நரி கேக்குது
ஏய் கழுதையாரே, உனக்குலாம் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? இல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். ஐயா உனக்கு பதவி பிரமாணம் பண்ண போறோம். பதவி வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன செய்வாங்க? முதல்ல மகுடம் வைப்பாங்க. அப்படி மகுடம் வைக்கும் போது எது இடிக்கும்? காது. காது உனக்கு இப்படி இருக்கு, காது இடிக்குமா இல்லையா? ஆமா. அதனாலதான் சிங்கம் காதை கடிச்சுச்சுன்னு சொல்ல. அப்பயாவது இது கேட்கணும்ல. இது பேராசை பிடிச்ச கழுதை இல்ல. அங்க சொல்றேன் பதவி ஆசை. நல்ல ஒரு சந்தோஷமா வந்திருக்கேன், அதத்தானே சொல்றேன். அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு மறுபடியும் வர, மறுபடியும் சிங்கம் பார்த்துச்சு, ஓடி போய் மறுபடியும் என்ன செஞ்சு வாழை கடிச்சு வச்சிருச்சு. மறுபடியும் ஓட, பின்னாடியே நரி துரத்திட்டு போய் ஏயா ஓடுற, ஏன் இப்படி பயந்து பயந்து, அட ஏயா முத காதை கடிச்சிச்சு, இப்ப வந்து வாழை கடிச்சு பிடிச்சு, அட ஏயா நீ வேற, முத வந்து மகுடம் வைக்கும் காது இடிக்கும்னு காதை கடிச்சிச்சு, இப்ப சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னா எது இடிக்கும்? வாழை இடிக்கும்ல, அதனாலதான் வாழை கடிச்சிச்சுன்னு சொல்ல. அப்பயாவது சுதாரிக்கணுமா இல்லையா? அந்த கழுதைக்கு ஆசையை பாத்தீங்களா? பேராசை பாத்தீங்களா? பதவி ஆசை. கழுதைகளுக்கு பதவி அப்ப பதவி ஆசை வந்துருச்சு. வந்தோடனே சரின்னு மறுபடியும் வர, மறுபடியும் வந்த உடனே வேகமா என்ன பண்ணுச்சு, இந்த சிங்கம் போய் அப்படியே அந்த கழுதையை கடிச்சு எல்லாம் பண்ணி பிடிச்சு, கழுதை இறந்து போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுச்சு, நரியார குட்டிய நரியார இங்க வாயா, இதுல ஒவ்வொரு பாகமா எடுத்து சமைச்சு வச்சிரு, நான் போய் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு போய் சிங்கம் போயிருச்சு. நரி வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு மூளையை மட்டும் எடுத்து அது தின்றுச்சு. அது வேலையை பாருங்க, மூளையை எடுத்து தின்றுச்சு. அங்க இருந்து சிங்கம் வந்துச்சு, வந்து பார்த்துச்சு, எப்பா என்னப்பா எல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்காயா, எல்லாம் இருக்கு, ஏன் மூளை எங்கயா, மூளை இருக்கா இல்லையா? அங்க சொல்றியா கதையில கழுதையோட மூளை, கழுதையோட மூளைய சொல்றேன், நீ ஏன் எல்லாத்துக்கும் இல்லங்க கழுதைகிட்ட ஏப்பா ஏய் நரியாரு எங்கயா மூளை, மூளை இருக்கா இல்லையா, மூளை இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? அட ஏங்க நீங்க வம்பள, கழுதையோட மூளை எங்கயா அப்படின்னு கேட்டோன்னு அப்பதான் சொல்லிச்சா நரி, ஐயா வாழ்க்கையில முதவே காதை கடிக்கும் போதே சுதாரிச்சு போயிருந்திருக்கணும், இல்ல வாழை கடிக்கும் போது சுதாரிச்சு போயிருந்திருக்கணும். ரெண்டும்ல மூளை கட்ட கழுதை வந்து என்னாச்சு, வாக்கால கட்ட கழுதை போக்கால போற மாதிரி காதை கடிச்சது, கடைசியில வாழை கடிச்சு இப்ப உயிரே கடிச்சிருச்சு. மூளை இருந்தா வருமா? இது மூளை கட்டது. நான் என்ன நினைக்கிறேன், இங்கிட்டு தானே அன்பால பிடிக்கல நினைக்கிறேன், நீ அம்பால பிடிக்கல. நீங்க கோவப்படுறீங்க போங்க. நான் கை நீட்டாம எப்படிங்க பேச முடியும்? எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏயா இந்த இருக்காரு, அங்க இருக்காரு, ஐயா இருக்காரு, இந்த மைசெட் இருக்கு, இங்க இப்படித்தானே சொல்ல முடியும்? கைய கட்டி இந்த இப்படி சொல்ல முடியுமாங்க? அட மூளை கட்ட நான் உங்களை சொல்லலங்க, கழுதைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை பாத்துக்கிட்டே இருக்காரு, நீ அழகந்தாயா, கழுதைக்கு மூளை இல்லையே, அப்படித்தான் சொல்றேன். ஆமா, தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும். அந்த மாதிரி கழுதைக்கு மூளை இருந்தா இதெல்லாம் வருமா அப்படின்னு மாதிரி ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது என்ற காரணத்தால பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலையா அடிக்கணும், முடிஞ்சா எதையும் செய்யணும், முடியலையா செவனேன்னு மூடி படுக்கணும், அம்படுத்த வேட்டைக்காரா, செம்படுத்த முடிக்கலையே ஜாதிக்காரா, வேட்டைக்காரரா செம்படுத்த முடிக்கலையே ஜாதிக்காரரா, பம்பளுக்கு பேசுறாரு விஜயம் தெரியுமா, பம்பளுக்கு பேசுறாரு விஜயம் தெரியுமா, நான் இருக்கும் காதலிலே இப்படி நடக்குமா, பாத்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலையா அடிக்கணும், பாத்தா பிடிக்கணும், பிடிக்கலையா அடிக்கணும், பாத்தா பிடிக்கணும், பிடிக்கலையா அடிக்கணும். பார்த்தா பாவமா தான் இருக்கு. அதனால இந்த மானு உங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு கீதத்தை கூட கீர்த்திட்டு மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளம் தான் சொல்லு.
ஆனா இன்னொரு வாய்ப்பு நமக்கு இங்க கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமே வரணும், வெள்ளன ஆரம்பிக்கணும், உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கணும் அப்படின்னு அந்த காளி அம்மாளை வேண்டிட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கிட்டையும் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் வந்து எனக்கு கண்டிப்பா கிடைச்சா கண்டிப்பா வருவேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் சரி நாடகம் பேச வராங்கன்னா 10 பேர் வருவாங்க, ஒரு கார் பிடிச்சு வருவாங்க, 10,000 ரூபாய் செலவழிச்சு யூடியூப்ல அந்த நாரதர் வரும், இந்த ராஜாவட்டம் வரும் சொல்லுவாங்க. இந்த ஊர்ல எதுவுமே சொல்லல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரை போட்டாலும் சரி அந்த மாதிரி. அதனால நல்ல தன்மை எத்தனை பேர் இருந்தாலும் அக்கா வந்து ஒரு சிறந்த கலைச்செல்வி அப்படின்னா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி யாரையும் புன்முறுவா பேச மாட்டாங்க. ஒரு சிலர் வள்ளின்னா அப்படியே ரொம்ப ஒரு இதா இருப்பாங்க. ஒரு தன்மையானவங்க ஸ்டார் வேலி செல் இருக்கிற அக்கா கலைச்செல்வி அப்படின்னா எத்தனை பேர்ல இருந்தாங்க. அக்கா தான் போடணும் அப்படின்னு காண்டி போட்டோம். ஏன்னா யார்கிட்ட பேசுறவங்க வரமுறை இருக்கு. அப்படி வீம்பா பேசிட்டா வீம்பா பேசுவேன். யாரு முறகட்டத்தனமா பேசினா முறகட்ட யாராட்ட எப்படின்னு ஒன்று இருக்குல்ல, தரம் இருக்குல்ல, தரம் தராதரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது மாதிரி அன்பு சகோதரர் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு வாத்தியாரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாற்றணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடையாளத்தை சொல்லுங்க. காயாத கடலத்தே நின்று நற்காரிகையே நற்காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேயாதமான் காயாத காணவத்தே நின்று யாவும் நற்காரிகையே மேயாதமான் நல்ல ஜாதிமான் மேயாதமான் தானக்குறவர் கண்மணி எனக்குற தானக்குயிலி கண்மணி மேயாதமான் தானக்குறவர் கண்மணி எனவன தானக்குறவர் உலகிற மேயாதமான் தேனும் தெளிவாவும் தேனும் தெளிவாவும் மேயாதமான் மேயாதமான் காயாத சாயாத இது சாயா கொம்பன் இருந்தாலும் அது நேராக பாயுமான் மானார கண்டதுண்டோ மானார கண்டதுண்டோ 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 மானார கண்டதுண்டோ 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 நீங்க பாடியது மானுக்குரிய அடையாள மாதிரி தெரியலையே, ஒரு பெண்ணுக்குரிய அடையாளமா இருக்கு. தேடி வந்தது உன்னைத்தான் உன்னை ஓ அத்தான் உன்னை அத்தான் எங்க அண்ணன் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. சிறு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே மலரின் கனவொன்று திறந்தேனம்மா
அது ஒரு அந்த மனுஷன் வந்தாருல்ல, அன்பே ஆறுகிறே நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை காதலிச்சு ஊர்ல என்ன இதுல வாங்குறதா? வர வர அண்ணனும் தங்கச்சி காதலிச்சா குடும்பம் நம்மளை பத்தி இப்படி பரவலா பேசுவாங்க. நம்பிராஜன் குடும்பம் அப்படி குடும்பம் அது இல்லன்னு அந்த மனுஷன் என்ன சொன்னாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, யார் குறை இருந்தாலும் மாதிரி யார் குறை இருந்தாலும் முருவா கந்தா கந்தா கடம்பா கார்த்திகேய வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் அருள் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவன் அருள் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. சிவனாரின் மகனாக பிறந்தாண்டி அந்த சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி அவன் சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி என்று நடமாடும் சிலையாக அமர்ந்தாண்டி என்று நடமாடும் சிலையாக அமர்ந்தாண்டி அவன் தாண்டி அருவாண்டி தெருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. சித்தர்கள் சீனர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர் கேளும் வரமோடி அவன் செல்வாக்கு எவர் கேளும் வருவேடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி அவன் தினம் பார்த்து முருகா என் அமர்ந்தாண்டி அவன் தினம் பார்த்து முருகா என் அமர்ந்தாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி. வரவேண்டு சுவாமி வரவேண்டு வரவேண்டு வள்ளி சுவாமி கவலைப்படாதே. சரி, வேடனாக வந்து நான் தான் வேடனா வந்து நான் உனது காட்சியிலே வந்திருக்கிறேன். எனக்கு 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. என்ன வரம்? தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரம் கொடுத்து உலகத்தில் உள்ள அனைவருமே வள்ளி தேவயானி என்று அழைக்க வேண்டும். இது முதல் வரமாக இருக்க வேண்டும். 2வதாக நம்முடைய காவியத்தை யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, யார் இப்படி நடத்தினாலும் சரி, அந்த ஊர் மக்கள் அந்த அனைவரும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு எல்லோரும் நீடோழி வாழ முருகப்பெருமான் அருள் செய்ய வேண்டும். கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த குடிகள் அனைவரும் தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைப்பார்கள். இதிலிருந்து தாரத்தில் 2ஆம் தரம், தரத்தில் முதல் தரம் உங்களுக்கு அழைக்கிறேன். முதல் வரமாக. 2வது வரமாக இந்த பி பாரப்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவரும் சரி, எல்லாரும் நோய் நொடி இல்லாம பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படின்றது வாழ்கிறேன். இனிமேல் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சரி வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வனை என்று முன்பையே அழைப்பார்கள். சம்மதமா? நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே அமரான வாழ வேணும் பட்டி பிறக்க வேணும் பால் பண்ண புக வேணும் சுடு பெரிய வேணும் ஞான தங்கமே அமரான வாழ வேணும் மகனான சுடடு வட்டி பாடார இந்த உடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மக்களும் ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மங்களம். சுவாமிக்கு வாழ்க 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 வாழ்கவே. இதுவரை நம்ம நாடகத்தை கண்டளித்த நாடகம் எனது சார்பு நான் சார்ந்த கலை கொடுத்த சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊர் பெரியவர்களுக்கு எல்லாருமே பிள்ளை குட்டிகளோட நல்லா சந்தோஷமா இருக்கணும். அந்த காலையிலேயே இந்த முருக குளத்தை எத்தனையோ தெய்வங்களுக்கு எல்லாம் போய் வருவோம். அந்த மாதிரி முருக குளத்துல பார்த்து நீங்க எல்லாம் விடிய விடிய முடிச்சிருந்தீங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஐயா காவல் அது மாதிரி குறிப்பா
நமது புதுப்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் அதோட பணிபுரிய மற்ற ஆய்வாளர் அவர்களுக்கும் எனது சார்பு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார் எனது சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா சொன்னாங்க 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்பர் போன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்திருந்தாங்க. எந்த தொந்தரவுமே இல்லாம இந்த ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த நாடகம் மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் உங்கள் சரி அருகில் உள்ள பக்கத்து ஊர்களையும் சரி கொடுங்க, நல்லபடியாக நடத்திடுவோம். என்ன நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகர்கள் கொண்டு அமைத்தரப்படும். நன்றி. நன்றி வந்து எனக்கு 2 வருஷமா வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அதோட குறிப்பா எனது அன்பு அமைத்துனர் ராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி வந்த வணக்கம். அதோட பக்க மேளங்கள், அருமையான பக்க மேளங்கள் மாதிரி ஒளிபெருக்கி, நல்ல ஒளிபெருக்கி. இந்த இதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா இருந்தது. முன்னாடி இருந்தால் சிறப்பா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாமே நல்லா இருந்தா நம்ம சொல்ல போறது கிடையாது. இந்த உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து நமக்கு எல்லாமே நல்லது செய்யறது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல. எதிர்கால காலங்கள் சந்திப்போம். நன்றி. வணக்கம். 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 எங்களுக்கு இதுவரையிலும் சிறந்த முறையில்